இது சண்டே ஈவினிங் ஜாலியாக கோலம் போட ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு வந்து கோலம் போடுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா என்னால் நின்றுட்டு வந்து கோலம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு அது வாகவே வரமாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த நம்பூதிரி கொண்டை போட்டுக்கிட்டு அடி நீ கோலம் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு எங்கள் அம்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன் கொண்டை ஒரு ஓரமாக போயிருக்கு அப்படின்றத. அது கூட தெரியாமல் ஒரு ஆர்வத்தில் கோலம் போட்டுட்டு இருந்தேன். சரி கோலம்லாம் கஷ்டப்பட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பண்டு வேற நடுவில் வந்து நின்றுட்டு நானும் கேமராக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லி பாடாப்படுத்திட்டு இருந்தான். அவனை மீறி வீடியோ எடுக்கிறதே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்ட் சைடில் இந்த 2 சைடு இடம் இருக்குல்ல, இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து சாமந்தி செடி, ஆனால் அதில் பூ மட்டும் வர மாட்டேங்குது, செடி மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கும் பூ அழகாக பூத்திருந்தது. அதை பறிச்சாச்சு சாமிக்கு வைக்கிறதுக்கு. மேலேருந்து ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு வானம் வந்து உடனே இருட்டிகிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சீக்கிரமாகவே. ஐயோ இன்னைக்கு மழை பெஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கிட்ட போட்டிருந்த ரோடு இப்படி தாங்க இருந்துச்சு. அண்ட் நான் ரெஃபரன்ஸ் போட்ட கோலம் தான்.